உங்களுடைய பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? உங்களுடைய தரவரிசை எண் என்ன? நீங்க என்ன துறை எடுத்திருக்கீங்க? நான் பூர்ணிமா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் 227. இப்போ ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அட் கிருஷ்ணகிரி எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி பயணம் எப்படி தொடங்கியது? எத்தனாவது முயற்சியில வெற்றி பெற்றிருக்கீங்க? நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன். 2023 ஆகஸ்ட்ல தான் எனக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 2024ல் குரூப் 4 எழுதினேன். 160 கொஷின்ஸ் போட்டிருந்தேன், கிடைக்கல. அகைன் மறுபடியும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதி அதுலேயும் பாஸ் பண்ணியிருந்தேன். மெயின்ஸ் எழுதினேன் 2A. அப்புறம் அதுலேயும் கிடைக்கல. அகைன் மறுபடியும் இப்போ 25 குரூப் 4 எழுதினேன். செகண்ட் அட்டெம்ப்ட் இப்போ கிடைச்சிருக்கு. நான் 159 கொஷின்ஸ் போட்டிருந்தேன் இப்போ. நீங்க எழுதினப்ப தமிழ் ரொம்ப கடினமாக இருந்தது இல்லையா? தமிழுக்கு நீங்க எந்த மாதிரியான புத்தகங்கள் படிச்சீங்க? வெளி புத்தகங்கள் எதுவும் படிச்சீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. தமிழுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சிலபஸ் வேறு இருந்ததில்ல. அப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கூல் புக்கு அட்டை ஓட்ட படிப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி சிலபஸை மட்டும் டீகோட் பண்ணி அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அந்த மாதிரி எடுத்து சிலபஸில் இருக்கிறத மட்டும் டீகோட் பண்ணி அப்படி படித்தேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு சில சோர்ஸ் மட்டும் அந்த மாதிரி படித்தேன். நான் புத்தா புக்கு ப்ரிஃபர் பண்ணேன். அப்போ தமிழுக்கு அது ஒன்று வந்திருந்தது நியூ சிலபஸ்க்கு. ஸோ அது கொஞ்சம் நம்ம அங்கங்கன்னு ஸ்கூல் புக்கை தொலைவி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸும் அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் ப்ரிஃபர் பண்ணி படித்தேன். தமிழ்ல இலக்கணங்கள்லாம் நீங்க புரிந்து படித்தீங்களா? எப்படி படிச்சீங்க? இலக்கணம் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே புரிஞ்சு படித்தாதான் அது வரும். மேக்ஸிமம் அப்படி தான். கலை சொற்கள் அதெல்லாங்க மேம்? கலைச்சொற்கள் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணினேன். ஆனால் எனக்கு தெரியும் மேக்ஸிமம் நம்ம படிக்கிறது எப்படி இந்த ஸ்கூல் புக்கில் இருந்து சிறப்பு தமிழ் வரைக்கும் படித்தேன். ஆனால் அதெல்லாம் அவ்வளோவா வரல. 1 2 வந்துட்டு 11th 12th புக்லேருந்து வந்தது. மற்றதெல்லாம் வந்துட்டு இன்டைரக்டாக நான் ஏதோ கனெக்ட் பண்ணி அப்படி தான் போட்டேன். எதுவுமே டைரக்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரி கலைச்சொற்கள் இல்லை. இனிமேல் வருங்காலங்களில் வந்து இப்போ அந்த அட்டை டு அட்டை படிக்கிறதுன்றது இல்லாமல் சிலபஸ் ஸ்டிக் பண்ணி படிக்கணுங்களா? ஆமாம், சிலபஸ் டீகோட் பண்ணி அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே 6th to 12 இல்லை சிறப்பு தமிழா அப்படி படிச்சுக்கலாம். ஃபுல்லாக சிலபஸ்லேயே இல்லாததை எல்லாத்தையுமே எடுத்து படிப்பேன் அப்படிங்கிறது வேஸ்ட்டு தான். நம்ம என்ன இருக்கோ அதை டீகோட் பண்ணி படிச்சுக்கிட்டது நல்லது. 25 கேள்விகள், ஆப்டிடியூட், ரீசனிங் 2 எப்படி படிச்சீங்க? இதுக்கப்புறம் எப்படி படிக்கணும்னு சொல்லுங்க. எனக்கு ஆப்டிடியூட் பெருசாக வராது. ரீசனிங் கொஞ்சம் நல்லா வரும். அது 2Aலேயே ரீசனிங் படிச்சிருந்தனால அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆப்டிடியூட் நல்லா பண்ணேன். பட் அங்கே போய் ஓஎம்ஆரில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 20 தான் போட்டிருந்தேன். ஆப்டிடியூட்க்கு நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வீடியோஸ் ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்தாலோ இல்லை கிளாஸ் போகிற மாதிரி இருந்தாலோ பார்த்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், மாடல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கூல் புக் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்புறம் பிஒய்க்யூஸ் எடுத்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? அதில் எந்த முன்னுரிமை எதுக்கெல்லாம் கொடுத்து படிச்சீங்க? எல்லாமே படிச்சீங்களா? அதை பற்றி சொல்லுங்க. எந்த சோர்ஸ்லையும் படிச்சீங்க? நான் ஜிஎஸ் வந்துட்டு தமிழ் சொசைட்டி அந்த யூனிட் 6 முன்ன இருந்தது யூனிட் 6 இப்போ யூனிட் 8 இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தேன். அப்புறம் வந்துட்டு பாலிட்டி. அப்புறம் பாலிட்டிலையும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கொஞ்சம் லக்ஷ்மிகாந்த் அந்த மாதிரி இருக்க புக்ஸ் கொஞ்சம் படித்தேன். அது வந்துட்டு குரூப் 4க்குன்னு படிக்கல, 2Aல படித்தது தான் எனக்கு மேக்ஸிமம் குரூப் 4ல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஒரு சில கொஷின்ஸு. அதே மாதிரி தான் யூனிட் 6ம் அதே மாதிரி தான். ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்கடேசன் அதுவுமே நான் 2Aக்கு படிச்சிருந்தது தான். அதை ஒன்ஸ் லைட்டாக ரிவிஷன் மட்டும்தான் பண்ணிட்டு போனேன். ஒரு சில கொஷின்ஸ் அதை ரிமெம்பர் பண்ணி தான் போட்டேன். முக்கியமாக பாலிட்டி யூனிட் 6 அது. தென் எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறமா ஜாக்ரஃபி அண்டு சயின்ஸு. ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஐஎன்எம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன். ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி நான் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சிந்து சமவெளி அந்த மாதிரி முக்கியமான டாபிக் மட்டும் படிச்சிருந்தேன். ஐஎன்எம்க்கு ஸ்கூல் புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடியான அந்த 1 மாத காலம் இல்லை லாஸ்ட் 15 நாள் அந்த ரிவிஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த ரிவிஷன் எப்படி பண்ணீங்க? நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு தனியாக ரிவிஷன் பண்ணீங்களா இல்லை புத்தகங்களே ரிவிஷன் பண்ணுவீங்களா? கடைசி ஒரு 1 மந்த் கிட்ட நம்ம எந்த ஷெடியூல் இருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஷெடியூலை மாற்றிக்கணும். நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணாலும் சரி, வேறு எதை ஃபாலோ பண்ணாலும் சரி, கடைசி ஒரு 1 மந்த் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிவிஷனுக்கு ஷெடியூல் போட்டுக்கலாம். இப்போ இந்த 1 வீக் வந்துட்டு இதை ரிவிஷன் பண்ண போகிறேன், அடுத்த 1 வீக் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம டைம் டேபிள் போட்டு அதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கு அது உங்களோட சாய்ஸ் தான். ஸ்கூல் புக் படி ரிவிஷன் பண்ணாலும் சரி. நான் தமிழுக்கு அந்த புத்தா புக் அப்படியே எடுத்து அதை டாபிக் வைஸ் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டேன். மற்ற டாபிக்லாம் ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சில சோர்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். வெங்கடேசன் அந்த மாதிரி ஒரு சின்னதாக அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டேன்.
நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட உரையாடுறதுல எல்லாருமே ஒரு என்னவா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, தமிழ் 100 மார்க்கு, மேக்ஸ் 25 மார்க்கு, அதை ரொம்ப தரவா எல்லாரும் படிக்கிறாங்க. ஜிஎஸ்ன்னு வரும்போது இப்போ சயின்ஸ்க்கோ ஜாகிரபிக்கோ அதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம சும்மா பார்க்கறது இல்லை, பார்க்காம விடுறவங்க கூட இருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் என்னோட கேள்வி என்னன்னா, இனி வரும் காலங்களில் மூணுத்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுக்குன்னு படிக்காமே இருக்கக்கூடாது. ஜியோகிராஃபினா இப்போ 10th ஸ்கூல் புக் இப்போ மேக்ஸிமம் ஆனால் அந்த 10th புக்ல இருந்து கேட்கல. 11th 12th வேர்ல்டு ஜியோகிராஃபி அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு 10th ஜியோகிராஃபி படிக்கலாம். அண்ட் சின்ன ஸ்கூல் புக் படிச்சுட்டு டைம் இருந்ததுன்னா 11th 12th வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கலாம். சயின்ஸ் வந்துட்டு நான் அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப ஆசிட் பேஸு, அப்புறம் டிசீஸு, விட்டமின்ஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும்தான் சயின்ஸில் நான் படிச்சிருந்தேன். பிவைக்யூ அந்த மாதிரி மட்டும்தான் படித்தேன். சயின்ஸ் அவ்வளவா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களா மேம்? ஆ நிறையவே பண்ணினேன். மேக்ஸில் போட்டது ஒரு ஆன்சரை அங்கே போய் குறிக்கிறப்போ ஒரு ஆன்சரை மார்க் பண்ணிட்டு வர்றது. அவசரத்தில் தமிழில் நிறையா நல்லா தெரிஞ்ச கொஷினே 2 கொஷினு போயிட்டு மாற்றி மார்க் பண்ணிட்டேன். அது டெஸ்ட்டு நம்ம போட்டுறதுல கண்டிப்பாக அது நம்மளுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா அது வந்துடும். நான் கடைசி கொஞ்ச நாள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணேன். இருந்தாலும் அந்த அவசரத்தில் கொஞ்சம் மேக்ஸில் விட்டேன். ப்ரெஷர் கரெக்டாக ஹேண்டில் நம்ம எவ்வளோ படித்தாலும் 3 ஹவர்ஸ் கரெக்டாக ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி கொஷின் பேப்பரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம்னா போயிடலாம். ஏற்கனவே உங்களுக்கு 2 வாட்டி எழுதிய அனுபவம் இருக்கு. ஆனாலும் கூட அந்த ஒன்று தெரியாத வரும்போது அந்த ப்ரெஷர் ஆயிடுறீங்க. நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான மெசேஜ் சொல்லுங்க மேம். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான மெசேஜ்னா இப்போ நீங்கள் எத்தனை டைம் அட்டம்ப்ட் எழுதியிருந்தாலும் இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா படிக்கிறேன். எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நல்லா மார்க் எடுக்கிறேன். பட் எக்ஸாமில் மட்டும் வரல அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் உங்களோட மெத்தட் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணுறீங்களா, இல்லை தமிழில் மிஸ்டேக் பண்ணுறீங்களா? ஸ்டார்டிங்லேருந்து நல்லா பண்ணுறேன் ஆனால் ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணிடுறேன் அப்படின்னா டெஸ்ட்டு நல்லா போட்டு பார்க்கணும். படிக்கிறத விட டெஸ்ட் நல்லா போட்டு பார்க்கணும். இன்கேஸ் மார்க் பண்ணுறதா நல்லா பண்ணுறேன், மேக்ஸ் தப்பு பண்ணுறீங்களா, எது தப்பு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். வேற 2 முறை, அதாவது குரூப் 4 ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, 2A தோல்வின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ என்னென்னலாம் மிஸ்டேக் நம்ம பண்ணோம் அப்படியே அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ண பார்த்தீங்களா இந்த டைம்? நான் ஃபஸ்ட்டு குரூப் 4ல் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மந்த் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனா 160 கொஷின்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் 2A பாஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு 2A மெயின்ஸ் எழுதுறப்ப தமிழ் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்தது. 2A மெயின்ஸ் அப்போ அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை தமிழ் 60 கொஷின்ஸ் அவ்வளோ டஃப்பாக வரும்னு. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எப்பயுமே தமிழ், அப்புறம் மேக்ஸு, அப்புறம் ஜிஎஸ் அப்படி தானே அந்த ப்ரியாரிட்டியில் தானே போவோம். நானும் ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துட்டேன். பட் தமிழ் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் நம்ம அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்றப்ப அதை வந்துட்டு ஒமிட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன மேக்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அப்போவே கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கலாம். எது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நான் அது பார்க்காம எடுத்தோடனே தமிழ்லேயே கை வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே தமிழ் தெரியாமல் இருக்கிறதே ரொம்ப நேரம் யோசிச்சு தமிழில் ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதனாலே எனக்கு மேக்ஸில் நிறைய ரீசனிங் நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த குரூப் 4க்கு வந்துட்டு அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்க்கல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்தோடனேயே மேக்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஜிஎஸ் முடிச்சுட்டு கடைசியாக தான் தமிழ் வந்தேன். நீங்க எப்படி சொல்றது, இப்போ தெரியாத கேள்விகள்னா அதை வந்து எப்படி விடையளிக்கணும்னு அதை இது பண்ணுவாங்க. எல்லாரும் ஆப்ஷன் எலிமினேஷன் ஒரு மெத்தட் சொல்றாங்க. அது என்னதுங்க? ஆப்ஷன் எலிமினேஷன்னா இப்போ டைரக்ட் கொஷின்ஸ் இருக்காது. இது மாதிரி ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படியே எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஷின்ஸ்ல இருந்து இன்டைரக்டாக லைக் இப்போ ஒரு கொஷின் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும். குறிக்கோள் மாந்தான் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு கனெக்ட் பண்ணி போட்டது. அந்த மாதிரி ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணி நம்ம போடலாம். நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா மேம்? தமிழுக்கு நான் இது வரைக்கும் நோட்ஸே எடுத்ததில்லை. ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறமா சிலபஸ் மாறினோடனே புத்தா புக் படித்தேன். மற்றபடி பாலிட்டிக் நோட்ஸ் எடுப்பேன். யூனிட் 6க்கு எடுத்திருக்கேன். அது யூடியூப்ல வர நிறைய சோர்ஸ் இருக்கு, அது பார்த்து தான் எடுப்பேன். இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் அதை பற்றி சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அப்புறம் பயந்துக்கிட்டே தான் போனேன். பட் நினச்சது கிடச்சிருச்சு தான். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்திருப்பீங்க, அதுலேருந்து இப்போ ஒரு அச்சீவராக மாறி உங்கள் ஜேர்னியை ஷேர் பண்ணுறீங்க. இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? இந்த மாதிரி பேசுறது, நம்மளே இந்த மாதிரி பேசணும் அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க ஆஸ்பிரண்ட்டாக படிக்கிற காலகட்டத்தில். ஸோ அது ரியலாக நடக்கும்போது அது எப்படி இருக்குங்க? நல்லா தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. நானும் நினச்சது இல்லை. இந்த குரூப் 4ல் வந்துட்டு 159 கொஷின் போட்டிருந்தேன். பட் நான் ஒரு 154 55 அந்த மாதிரி வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்.
ஒரு 4 கொஸ்டின் சேர்த்தே வந்துருந்துச்சு. அப்பவே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இங்க கவுன்சிலிங் ஹால்லயும் நம்மளுக்கு ரொம்ப பதட்டப்படுத்தல. நல்லா ட்ரீட் பண்ணாங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க உள்ள. நம்ம சிவி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதுல என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் கேட்பாங்க. 10த்னா 10த், 12த், யூஜி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது மட்டும் தான். என்ன அப்லோட் பண்ணமோ அது மட்டும் தான் கேட்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா, அவங்களே ஃபார்ம் குடுப்பாங்க. இல்லன்னா நம்மகிட்ட A4 ஷீட் இருந்ததுன்னா, நம்மளே எழுதி குடுத்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ.